காதலன் பேச்சை நம்பி சென்னையிலிருந்து தஞ்சைக்கு சென்ற சிறுமியை நல்லவர் போல பேசி வீட்டிற்கு அழைத்துச் சென்ற மற்றொரு நபர் 3 நாட்கள் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையத்தில் அழுது கொண்டிருந்த சிறுமியை மீட்ட போலீசார் குற்றவாளிகள் 2 போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் 14 வயதுடைய சிறுமி ஒருவர் தனிமையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் பதறிப்போய் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் சிறுமியை மீட்டு என்ன நடந்தது என விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் தன்னை சிலர் கடத்தி 3 நாட்களாக வீடு ஒன்றில் பூட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவலை கூறியுள்ளார். அதிர்ந்து போன போலீசார் சிறுமியை ஆசுவாசப்படுத்தி சகஜ நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரித்தனர். விசாரணையில் சிறுமி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் சென்னையில் தங்கி படித்து வந்ததும் தெரிய வந்தது. அப்போது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் ஜெகதீசன் தனது சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் செல்போனில் சிறுமியை தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம், நீயும் தஞ்சாவூருக்கு வந்துவிடு என சிறுமியை அழைத்துள்ளார். காதலன் பேச்சை நம்பிய சிறுமி தனியாக சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு சென்றுள்ளார். நள்ளிரவில் தஞ்சைக்கு வந்து இறங்கிய சிறுமி தனது காதலன் ஜெகதீஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொள்ள அவர் அலைபேசியை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் பதற்றமடைந்த சிறுமி என்ன செய்வதென்று தெரியாமல் பேருந்து நிலையத்திலேயே நின்று அழுது கொண்டிருந்தார். இதனை நோட்டமிட்ட தஞ்சாவூரைச் சேர்ந்த 30 வயதான புவனேஸ்வரன் என்பவர் சிறுமியிடம் நல்லவர் போல் பேசியிருக்கிறார். இரவு என் வீட்டில் தங்கிக்கொள், என் மனைவி வீட்டில் உள்ளார், அவர் உன்னை பார்த்து கொள்வார், பயப்படாதே, உன்னை காலையில் உன் காதலன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்ற பிறகுதான் அவரின் மனைவி வெளியூருக்கு சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 நாட்கள் சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பிறகு மனைவி வந்து விடுவார் என்ற அச்சத்தில் மீண்டும் சிறுமியை பேருந்து நிலையத்திற்கு அதிகாலையில் அழைத்து வந்து இறக்கிவிட்டு சென்றுள்ளார். அப்பொழுது அழுது கொண்டிருந்த சிறுமியை தான் காவல்துறையினர் மீட்டனர். இதையடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் புவனேஸ்வரனை போக்சோ சட்டத்தின் கீழ் வல்லம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். மேலும் சிறுமியை ஏமாற்றிய காதலன் ஜெகதீஸ்வரனையும் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடுமையான சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.